வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் மகிழ்ச்சியான தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். இந்த காணொலி வாயிலாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஜோதிட விளக்கம் மிக முக்கியமான ஒன்று. கடந்த ஒரு சில நாட்களாக எந்த பத்திரிகையை பார்த்து படித்தாலும், செவி வழியாக எதை கேட்டாலும், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கே பார்த்தாலும் கேட்டாலும் வைரலாகக்கூடிய செய்தி என்னவென்றால், பிரசாந்த் கிஷோர், பிரசாந்த் கிஷோர், பிரசாந்த் கிஷோர். நானும் அதை பார்த்து தெரிந்து கொண்ட பின்பு பிரசாந்த் கிஷோர் யார் என்பதை ஆய்வு செய்யும்போது, நமது மகாலட்சுமி ஜோதிடம் வழியாக பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தளபதி விஜய் அவர்களோட அவருடைய ஏக்கம் 2026 ஆட்சியை பிடிப்பதற்கான அரசியல் வியூகத்தை திட்டமிட இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அப்படி என்றால் இருவருடைய மனம் அதற்கு எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் என்பதை பார்ப்பதற்கு இருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய அமைப்பு மூலமாக நாம் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி விட்டு சென்ற மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்ற பொன்னான பொக்கிசமான பழமொழிக்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களும் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தை 2026 ஆட்சி அரியணையில் அமர்த்திட திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வியூகத்தை மனப்பூர்வமாக கட்சியுடைய தலைவர் திரு விஜய் ஏற்றுக்கொள்வதற்கு இருவருடைய ஜாதக ரீதியாக சந்திரனுடைய பலத்தை கொண்டு நாம் அறிந்து தெரிந்து கொள்வோம். இருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் பார்க்க போவது இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய விதி, மதி, கதி இந்த 3 வழிகளில் இங்கே நாம் பார்க்க இருப்பது மதி என்ற சந்திரனை வைத்து நாம் பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருவருடைய ஜாதக அமைப்பின்படி திரு விஜய் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி வலிமையுடனும், திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் குரு வீட்டில் அமர்ந்து குருவும் சந்திரனும் 3-11 தொடர்பை பெறுவதனால 90% நன்மை தரக்கூடிய அமைப்பு. திரு விஜய் அவர்கள் பெற்ற ராசி கடகம், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பெற்ற ராசி மீனம். இந்த 2, 5, 9 என்ற திரிகோண வலிமை பெறுவதனால இருவர் எதை கூடி எதை பேசி அரசியல் வீகம் எடுத்தாலும் எமயமலை போன்ற உயரத்தை அடைவதற்கு இருவருடைய மனமும் 100% ஒத்துப்போவதை காட்டுகிறது. ஒருவருடைய பேச்சு நன்றாக இருக்க வேண்டும். ஒருவர் புரிதலோடு பேசும்போது ஒரு சில நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சில ஏற்றுக்கொள்ளாத வார்த்தை வந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல என்று மனம் பொருந்த வேண்டும் இல்லையா? அந்த அமைப்பில் ஒருவருடைய வாக்குஸ்தானம் என்பது 2ஆம் ஸ்தானம், அந்த ராசி லக்கணத்திற்கு தான் பொதுவாக பார்ப்போம். இங்கே ராசியின் அடிப்படையில் நம்ம கூறிக்கொண்டிருப்பதனால ராசிக்கு 2ஆம் இடத்து என்பது பேச்சு கூடிய 3ஆம் இடம் வெற்றி புகழெல்லாம் தரக்கூடியது. திரு விஜய் அவருடைய ஜாதக அமைப்பில் 2, 3 எப்படி இருக்குன்னு பாருங்கள். குரு பார்வையில் இருக்குது, லக்கணம் 3ஆம் இடமாக வருது. திரு பிரசாந்த் கிஷோருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல கேது, சுக்கிரன், 3ஆம் இடம் குரு. இது 95% மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த பாவக்கிரகங்களுடைய அமைப்பே அங்கே இல்லை. அடுத்து இருவருடைய தசாபுத்தி இந்த டேட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு தற்போது சுக்கிர தசை, சனி புத்தி 2032 வரைக்கும் இருக்குது. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை, ராகு புத்தி, அடுத்து குரு புத்தி வரும் 2036 வரைக்கும் இருக்குது. இது ஓரலாக ஒரு லக்கண அமைப்பாக இருந்து பார்க்கும்போது கூட விஜய் அவர்களுக்கு மிக நன்றாக இருக்கிறது. இந்த ராசி அமைப்பின்படி அவருக்கும் நன்றாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஆய்வு செய்யும்போது தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் வீக திட்டத்திற்கு எத்தனையோ பேர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆதவ அர்ஜுனா கூட இணைந்திருக்கிறார், மதிப்புக்குரிய ஆதவ அர்ஜுனா. இருந்த போதிலும் இவருடைய பிரசாந்த் கிஷோருடைய செய்தி தான் இன்று வைரலாக பரவி கொண்டிருப்பதனால அவரை மட்டும் இங்கே நான் விளக்கமாக கொடுத்துருக்கிறேன். அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 100% திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய தேர்தல் வீகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பிற்கு சாதகமாக இருக்கும் என்பதை இங்கே காட்டுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை 2026 மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.